அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹேப்பி உமன்ஸ் டே. எல்லா மகளிர் எல்லா பெண்களுக்கும் ஹேப்பி உமன்ஸ் டே. என்னால் இதுதான் சொல்ல முடியும். நீங்களும் எனக்கு வாழ்த்தணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வாழ்த்திட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, என்னோட கடைகளில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும், நான் டெய்லரிங் ஃபீல்டில் என்னென்ன மாற்றங்களை நான் திருத்திக்க போகிறேன். அதே மாதிரி மகளிர் தினத்தன்று நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த விஷயங்களை. பெண்களை எப்படியெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 20 மினிட்ஸ், ஒரு 17 நிமிஷம் நீங்கள் ஒதுக்கினீங்க அப்படின்னா நான் என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் காது கொடுத்து கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காலையிலேயே கடைக்கு வந்தாச்சு. என்னென்னா குரு பிரவேசத்துக்கு ரெகுலர் கஸ்டமர் எமர்ஜென்சியாக துணி எடுத்துகிட்டு எங்ககிட்ட எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. ஒரு 8 ப்ளவுஸ் கொடுத்தாங்க. அதில் 2 ப்ளவுஸ் எமர்ஜென்சியெல்லாம் இல்லை, 6 ப்ளவுஸ் மட்டும் தைச்சி கொடுங்க அப்படின்னு நேற்று இல்லை முந்தா நேற்று நைட்டு தான் கொடுத்தாங்க. இது நேற்று ஸ்டிச் பண்ணது. ஏன்னா ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்னா அது ஒரு சிஸ்டர் கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்கள் கடை சேஞ்ச் பண்ண போகிறீங்க தானே அப்படின்னு. ஆமாம், கடை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா எதுக்காக கடை சேஞ்ச் பண்ண போகிறோம், அது என்ன காரணம், அது எல்லாமே நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது சேஃப்டியான இடம் தான், ஆனால் ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு இடம். ஏன்னா ஊரில் ஊருக்குள்ளே தான் மேலே கடை இருக்குது. இப்போ நான் படிக்கட்டெல்லாம் காட்டினேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஏறவும் முடியாது இறங்கவும் முடியாது, அப்படி இருக்கும். ரெகுலர் கஸ்டமராக இருக்கிறவங்க எங்ககிட்ட ஸ்டிச் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கடையில் எங்கள் கடையில் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போய் வாங்கிட்டு தைச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களால ஏற முடியாது, கடை ஏற முடியாது. நானே ஒரு 3-4 தடவை விலை பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்குது படிக்கட்டு. கண்டிப்பாக அது கடை ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரே ஒரு காரணம்தான். கீழே என்னதான் இருந்தாலும் டைலர் கடை நார்மலாக படிக்கட்டு இருந்து மேலே இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது படிக்கட்டு ஏறுறதுக்கே மலை ஏறின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் கடை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட நிறைய பேர் கடைக்கு இன்வைட் பண்ணோம். டைலர்ஸ் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள இன்வைட் பண்ணோம். இப்படி கடை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். அது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா யாருடைய அம்மா அந்த மலை மாதிரி இருக்கிற படிக்கட்டில் ஏறுறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, கஸ்டமர் சொன்னாங்க. அதுலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் கீழே வந்தால் எத்தனை பேருக்கு உதவியாக இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ கடையெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததும் லாஸ்ட்டு ஸ்டிச்சிங் ஒர்க் இது. ஏன்னா நேற்று நைட்டுக்குள்ளே இது கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு முந்தின நாளே இந்த பாவாடை மட்டும் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். மீதி எதுவுமே ஸ்டிச் பண்ணல. அவங்க கொடுத்த உடனே பாவாடை மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்குமே லைனிங் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நல்லா இருக்குல்ல. ஆனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது பெட்டரா, இல்லைனா ஒரு சாரீ ஃபுல்லாகவும் நம்ம பாவாடையும் தாவணி ஸ்டிச் பண்ணுறது பெட்டரா அப்படின்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா நான் அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். கண்டிப்பாக அது கடை ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒன்று ஒன்று அப்டேட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா அவங்களோட பாட்டி. இது ஏன்னா குரு பிரவேசம் அப்படின்றதுனால பாட்டி மருமகங்க 2 பேர், அவங்க குழந்தைங்க 3 பேர் இருக்காங்க. 2 மருமகங்களுக்கு 3 குழந்தைங்க. இது 2 மருமகளுக்கும் ஒரே மாதிரி 2 பேருக்குமே ஒரே மாதிரி சாரீ எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவு ப்ளவுஸ் ஒரே இடத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே ஒரே கலரில் சாரீ, இப்போ அக்கா தங்கச்சி போட்டுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இது அம்மா தான் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு நாள் இருக்குது, நான் ஒருத்தியே ஸ்டிச் பண்ணுறதுக்கு முடியும். இருந்தாலும் என்னால் ஃபுல்லாகவும் எவ்வளோ ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா 6 ப்ளவுஸ் இருக்குது. ஸோ 6 ப்ளவுஸு 3 பாவாடை இருக்குது. முக்கியமாக அந்த ப்ளவுஸில் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இருக்குது. அதனால நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அம்மா அதுக்கு முந்தின நாளே 4 ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இருந்தாலும் அம்மா நீ இது ஸ்டிச் பண்ணு, அந்த கடை ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கடைக்கு காலையில் வந்த உடனே இந்த ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சாச்சு. பாவாடை இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. இது ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, அளவு ப்ளவுஸ் எல்லாம் யாரோடது. ஏன்னா 3 பேருமே ஒரு வயசு ஏற்றக்குறைவாக தான் இருப்பாங்க. நான் 3 பேருக்குமே அளவு எடுத்து எழுதி வச்சுருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுனால அவங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ளவுஸ் அளவு கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் சின்ன சின்ன கரெக்ஷன்
அவங்க குடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டு, இதெல்லாம் மடிச்சு வச்சுட்டேன். ஸோ இது கூட என்னென்ன இன்னும் இருக்கு அப்படின்னா, ஆல்ட்ரேஷன். ஸோ நேத்து வந்து புதுசா ஒரு கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ணி வந்த கஸ்டமர் நம்மகிட்ட வந்து தச்சுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி ரெக்கமெண்ட் பண்ணி வந்த கஸ்டமருக்கு வந்து ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ அத வந்து அப்படியே வச்சிருந்தேன். இது வந்து என்னோட ரெகுலர் கஸ்டமர், மோஸ்ட் ஃபேவரட் கஸ்டமர். இவங்க வந்து ஃபுல்லா வுமென்ஸ் டேக்கு முக்கியமா இது வந்து வுமென்ஸ் டேக்கு அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க. குரூப்பா வந்து யூனிஃபார்ம் சுடிதார் மாதிரி வாங்கியிருந்தாங்களாம். ஸோ அத வந்து எல்லாருமே இந்த அக்கா தான் வந்து ஆர்டர் பண்ணாங்களாம். ஸோ ஆர்டர் பண்ணிட்டு அவங்க எல்லாருமே கரெக்டான சைஸ் எடுத்துட்டாங்க. ஆனா இவங்க ரொம்ப ஒல்லியா இருக்காங்க. ஒரு 27 இடுப்போட சுற்றளவு 27 அப்படின்னா பார்த்துக்கோங்க. டபுள் எக்ஸ்எல் எடுத்திருக்காங்க. இந்த 6 ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வந்த கஸ்டமர். நான் சொன்னேன் இல்லையா ரெக்கமெண்ட் பண்ணி வந்த கஸ்டமர். ஸோ அவங்களோடது இந்த 6 சுடிதாரும். அவங்க வந்து இதுக்கு அது எனக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னா, நான் வந்த உடனே இவங்களுக்கு தான் ஸ்டிச் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, "நான் வந்து வேற இடத்துல பார்த்தேன். அவங்களும் தைப்பாங்க." ரேட் சொல்லும்போது சொன்னாங்க. நான் வந்து ரூ. 210 சொன்னேன். ரூ. 200 குடுங்கன்னு சொன்னேன். "எவ்வளோ ஒரு சுடிதாருக்குன்னு?" சொன்னாங்க. ரூ. 35 அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ரூ. 5 எக்ஸ்ட்ராவே சொன்னேன். கரெக்ட்டா அவங்க வந்து ரூ. 30 போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ட்ரிக்கு. ஸோ ரூ. 30 போட்டதுக்கப்புறமா நான் கரெக்ட்டான மெஷர்மென்ட் வந்து ரூ. 30 தான் அமௌண்ட்டு. ஆனா ரூ. 35 தான் சொன்னா தான் ரூ. 5 குறைச்சிட்டு ரூ. 30 போட்டு ரூ. 180 குடுத்துட்டு போனாங்க. அவங்க சொன்னாங்க, நான் அங்க வந்து ஒரு டெய்லர் இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் 2 டேஸ் ஆகும் ஸ்டிச் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நான் வந்து இங்க வந்தேன். ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இப்படி வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமர் வருவாங்க. எங்க சித்தி தான் அவங்க. அவங்க வந்து அந்த பில்டிங்ல இருக்காங்க அப்படின்றதால அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்களாம். போயிட்டு அங்க போய் ஸ்டிச் பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ அவங்க அப்படியே வந்து சொன்னாங்க. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோதான் பிஸியா இருந்தாலும், இப்படி வர கஸ்டமர நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண முடியுமோ இல்லையோ, முடியாதுன்னா ரொம்ப முடியாது அப்படின்னா அனுப்பிடலாம். முடியும் அப்படின்னும்போது நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்லது தான். ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நைட் 8 மணி 8:30 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போறதுக்குள்ள. அப்போ தோணுச்சு நான் ஆனா அவங்க குடுத்த உடனே சொன்னேன், "நாளைக்கு வந்து வாங்கிக்கோ, ஒரு 2 நாள் கழிச்சு வாங்கிக்கோங்கன்னு" சொன்னேன். "இல்ல அப்படி இருந்தா வேண்டாம் குடுங்க" அப்படின்னு சொன்னாங்க. சோ அது வந்து எதுக்காக நம்ம வந்து விடணும் அப்படின்னு தான் நான் வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கே ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு 6 ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்றதுக்கு. ஸோ அது ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி இந்த இன்னொரு பாப்பாவது வந்து எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பாப்பா பேரு வந்து காவ்யா. என்னோட பேரு தான். அவங்களது வந்து ஸ்டிச் பண்ணிட்டு, இது வந்து அக்ஷயா அப்படின்னு ஒரு பொண்ணு பேரு. அக்ஷயா அப்படின்ற பொண்ணுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். மாத்தி மாத்தி ஸ்டிச் பண்றதுனால எனக்கே ஒரு கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு இந்த பாவாடை வந்து ஸ்டிச் பண்ணும்போது. ஏன்னா 2 பேருமே ஒரு 2, 2 இன்ச் வந்து கம்மி அந்த பாவாடை. ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அளவு எடுத்து கரெக்ட்டா வந்து புக் எடுத்து பார்க்கும்போது தான், கரெக்ட்டா தான் எடுத்திருக்கேன் அப்படின்றது எனக்கே தோணுச்சு. ஏன்னா என்னதான் நம்ம வந்து ந நம்ம எழுதி வச்சுக்கலன்னா, கண்டிப்பா வேஸ்ட்டு தான். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அதுதான். நமக்கு அவங்க குடுத்தாங்களோ இல்லையோ, அளவு ப்ளவுஸ் குடுத்துருந்தாலும், நான் வந்து அதில போட்டு பார்த்தேன். இதில வந்து பஃப் வந்து 3 பேருக்குமே விதவிதமா சொல்லியிருந்தாங்க. ஆனா இது ஸ்டிச் பண்ணும்போது தான் எனக்கே நல்லா இருந்துச்சு. அக்ஷயா அப்படின்ற பொண்ணுக்கு வந்து ஒரு பஃப் வந்து ஸ்டிச் பண்ணேன். அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா நான் வந்து அது ஸ்டிச் பண்ணி போட்டுக்கணும் அப்படின்னு விரும்புறேன். அது வந்து பார்த்துட்டே இருந்தேன். அம்மா வந்து இந்த கங்கோத்ரி மூவி பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. தெலுங்கு மூவி. தமிழ்ல வந்திருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. தெலுங்கு மூவி தான். கங்கோத்ரி ஃபிலிம் அவங்க வந்து சொன்னது அப்படிதான். கங்கோத்ரி மூவில போட்டுப்பாங்கல்ல பஃப்பு. ஸோ அந்த மாரி வந்து நீங்க தச்சு குடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு வந்து அந்த மூவி நார்மலா பார்த்துருக்கேன். ஆனாலும் பஃப் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால பார்த்து என்னதான் போட்டிருக்காங்க? எப்படிதான் போட்டிருக்காங்க? அம்மா சொன்னாங்க, "கீழயும் மேலேயும் பஃப் வச்சுக்கோ. அவ்வளோதான் ப்ளீட்ஸ் வச்சுடு அவ்வளோதான்" அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் மொபைல எடுத்து பார்த்து, "ஓ! இப்படியா?" அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு கிளாரிஃபை ஆச்சு. அதுக்கப்புறமா கட்டிங் பண்ணிட்டு நார்மலா எப்பவும் போல வந்து ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சாச்சு. ஆனா கடைசியில இந்த ஸ்டிச்சிங் பண்ணதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஒரே ஒரு அதே காவியான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த பாப்பாவுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணது மட்டும் எடுத்தேன். ஆனா மீதி இருக்கிற 2 பொண்ணுங்களுக்கு நார்மலா சும்மா அப்படி காமிச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா அவங்களே வந்து எமர்ஜென்சியா வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க. நானும் வீட்டுக்கு வேற கிளம்பணும். எதுக்கு சும்மா இது முடியாத காரியம் அப்படின்னு தான் நெனச்சேன். ஆனா அந்த பொண்ணுகிட்டயே மொபைல் குடுத்துட்டு நான் வந்து வீடியோ எடுக்க சொல்லிட்டேன். கடைசில ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதே மாதிரி நம்ம வந்து கடைய ஏன் ஷிஃப்ட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு காரணம் சொல்லியாச்சு. எங்களுக்கு கஸ்டமருக்கு நாங்க போய் வாங்கிட்டு வருவோம், குடுப்போம் அது வேற. ஆனா எங்களுக்கு என்ன பர்சனலா வந்து கஷ்டம் அப்படின்னு வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். முக்கியமா நம்ம டைலர் அப்படின்னும்போது கடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, காலையில வந்து ஈவினிங் போவோம். இல்லன்னா அ என்ன பண்ணுவோம், ஒரு மதியம் அந்த மாரி போவோம். ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருப்போம். ஆனா
யூரின் போகாமல் இருக்க முடியுமா? அதனால தான். இங்கே வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. பக்கத்தில் கடையில் இருக்குது பாத்ரூம். இருந்தாலும் அங்கே வந்து அவங்க வாடகை கட்டுறாங்க இல்லையா அந்த கடைக்கு. ஸோ அவங்க எப்படி கொடுப்பாங்க? ஸோ நாங்கள் 1.5 வருஷமாக இந்த கடையில் வந்து இருந்துட்டோம். போன வருஷம் இல்லை 2023 மேல வந்து ஜா ஜ இங்கே வந்து கடை வந்து ஸ்டார்ட் பண்ணது. மேலோ இல்லைன்னா ஏப்ரலோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து இந்த கடையில் வந்து ஸ்டார்ட் பண்ணது. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷம் இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதப்போ ஏதாவது எமர்ஜென்சினா வீட்டுக்கு தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் வந்து உட்கார வைக்கிற மாதிரி இருந்துச்சு. பெரிய பாப்பாவுக்கு யூரின் இன்ஃபெக்ஷனே ஆயிடுச்சு. போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணி 35,000 வந்து செலவு பண்ணியாச்சு. ஏன்னா இது வந்து நான் எதுக்காக ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டெய்லர் மட்டும் இல்லை, எந்த வேலைகளாக இருந்தாலும் ஒரு வாடகைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டியது பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, தண்ணி இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். ஏன்னா நாங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து வாட்டர் கேனில் வந்து எடுத்துகிட்டு வருவோம். எங்கள் கடையில் எங்கே பார்த்தாலும் வாட்டர் கேன் அப்படின்றது இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 3 வாட்டர் கேன், ஒரு 2 லிட்டர் வந்து ஒரு 3 இல்லைன்னா 2 எடுத்துகிட்டு வரலன்னா தண்ணியே இல்லை அப்படி இருக்கும். கடையில் வாங்கிட்டு குடிக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி வந்து எடுத்துகிட்டு ஏற முடியாது. குழந்தைங்கள வச்சு ஏறுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இதில் எங்கே தண்ணியை குடத்தை வந்து எடுத்து ஏறுறது அப்படின்னு எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப இருந்துச்சு. நான் தான் அம்மாக்கிட்ட சொன்னேன், அம்மா கீழே வந்து பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு மாதமாக வந்து பார்த்துட்ருந்தோம். ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாடகை. இங்கெல்லாம் வந்து சிட்டி மாதிரி ஆயிடுச்சு. எல்லா கடைகளிலும் வந்து 8,000 ஒரே ஒரே ஒரு நம்ம பேசி அப்படி இப்படி பேசலாம் அப்படின்னா ஒரு 6,000 ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கான இன்கம் வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கான டைமை நம்ம ஒதுக்கி ஸ்டிச் பண்ணோம், வேலைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வாடகையை ஈஸியாக நம்ம கட்டிடலாம். ஆனால் நம்ம வந்து வேலைகளை பார்க்காம இருந்தோம் அப்படின்னா கடனில் போய் முழுக வேண்டியது தான். அதனால நான் வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் தைரியமாக வந்து சொன்னேன், அம்மா வந்து பார்த்துக்கலாம். 2 பேருமே இப்போ இங்கே வந்து எப்படி பாதி பாதியாக பார்க்குறோமோ அங்கேயும் பாதி பாதியாக நம்ம வந்து பிரித்து பண்ணிக்கலாம். ஏன்னா 3,000 வரும் ஒருத்தருக்கு. அவங்க ஸ்டிச் பண்ணுறாங்களோ இல்லையோ 3,000 பே பண்ணிடணும். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பேசி வச்சுருக்கோம். ஸோ அதனால் அந்த கடைக்கு போன உடனே நிறைய இன்கம் வந்து பார்க்குற மாதிரி டைலரிங் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஒருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போன வருஷம் வந்து சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து இந்த கனவுகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னமோ சொன்னேன். நான் வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் அது வந்து இந்த வருஷம் ஒரு கடை வந்து ஒரு இது வந்து எங்களுக்கு கடை மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுக்கல. முக்கியமாக சொல்லப்போனால் எப்படின்னா, நார்மலாக வருவோம், ஸ்டிச்சிங் பண்ணுவோம், கடையில் இருப்போம், ஒரு மூலையில் இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஆனால் கீழே அப்படி வந்து கிடையாது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டெய்லரிங் ஷாப் அப்படின்றது ஊருக்கே தெரியும்ப்பா, நம்ம ஒரு கெத்தாக ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே மேலே இருக்கும்போது எல்லாருமே பார்ப்பாங்க, நார்மலாக யாரோ ஒருத்தருக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா நாங்கள் போய் வாங்கிட்டு வருவோம். ரெகுலர் கஸ்டமர் அப்படின்றவங்க கைவிட்டு போனது கிடையாது. புதுசாக வர கஸ்டமர் எதுக்காக வருவாங்க அப்படின்னா ஆல்ட்ரேஷனுக்காக வருவாங்க. அவங்க வந்து புதுசாக ட்ரெஸ் வந்து கொடுக்குறதுக்கு பழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் கீழே போயிட்டோம் அப்படின்னா நம்ம கெத்து விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தான். இது வந்து காவியா அப்படின்ற பொண்ணுது ஸ்டிச் பண்ணது. நார்மலாக தான். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவும் ஸ்டோன் ஒர்க் தான். ஸ்லீவ்ஸில் மட்டும் டிசைன் கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்லீவ்ஸில் மட்டும் டிசைன் கொடுத்ததுனால ரொம்ப ஹைலைட்டாக தெரிஞ்சிச்சு. இப்போ நான் கட் பண்ணேன் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்லீவ்ஸை டிசைன் பஃப் மட்டும்தான், ப்ளைனாக ப்ளவுஸு, லேஸ் வந்து வச்சுருக்கேன். அது வந்து கடைசியில் அது வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு தெரியல, கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நம்ம நினைக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சது மட்டும் இல்லாமல் அதை ஃபினிஷ் பண்ண பழகணும். அதை ஃபினிஷ் பண்ண பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து யாருமே நம்மளை வந்து தடுக்க முடியாது. அது ஃபினிஷ் பண்ணல, நம்ம வந்து அதே இடத்துல தான் அதை நினச்சிட்டு மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல தான் இருக்க வேண்டியது. ஸோ நம்ம தைரியமாக வந்து செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். ஒருத்தருக்கு பயப்பட்டு ஒருத்தருக்கு அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு மட்டும் இருக்கவே கூடாது. நமக்கு பிடிச்சிருக்கா அது வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நம்ம இந்த மாதிரி முக்கியமாக உமன்ஸ் டேக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். உமன்ஸ் அப்படின்னா என்ன? உமன்ஸ் வந்து என்ன பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிக்கிற ஒரு உலகமாக தான் இது இருக்குது. நிஜம் தானே? ஏன்னா உமன்ஸ் அப்படின்னும்போது பெண்களுக்கு நம்ம என்ன தான் நல்லது செஞ்சாலும் அது கெட்டது தான். இப்போ பொதுவாக ஒரு வீட்டில் வந்து இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா
ஹஸ்பண்டே தப்பு பண்ணாலும் பொண்டாட்டி மேலே தான் அது வந்து விழும். கரெக்டு தானே? ஹஸ்பண்டே வந்து ஏதாவது தப்பு பண்ணாலோ இல்லை ஏதாவது ஒரு சடங்கு நல்லபடியாக முடிக்கல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது வந்து ப்ரெசென்ட் பண்ணல அப்படின்னா அது வந்து ஒய்ஃப் மேலே தான் வந்து அந்த பழி வந்து விழும். கரெக்ட் தானே? அவள் வந்து சொல்லியிருப்பா அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஹஸ்பண்ட் மேலே வரவே வராது. அது புகுந்த வீட்டில் இருந்தாலும் சரி, பிறந்த வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம மேலே தான் வந்து பழிகள் வந்து விழும். அதுவே ஒரு பொண்ணு வந்து ஒரு நல்லபடியாக ஒரு டெய்லியும் வந்து ஒரு ஒரு சாரியாக கட்டுறது, ஒரு ஒரு புதுசாக ஒரு துணியை வந்து மாற்றுறது, இந்த மாதிரி இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவளை வந்து எப்படி பேசுவாங்க, ஒரு பொண்ணே வந்து பேசுவாங்க, என்ன டெய்லியும் ஒரு ஒரு புடவை கட்டுறோமா, வாழ்றா அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி ஒரு உலகம். ஏன்னா என்கிட்டயே வந்து நிறைய சாரீஸ் வந்து இருக்குது. அம்மா வந்து எனக்கு வந்து சாரீஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் கட்டுறதா இருந்தால் ஒரு நாளைக்கு மட்டும் கட்டிட்டு அதை வந்து இது பண்ணுறது தான் என்னோட பழக்கம். டெய்லியும் வந்து வியர் பண்ணுறது பிடிக்காது. வாரத்துக்கு ஒரு 2 தடவை அந்த மாதிரி கட்டுறது வந்து பழக்கம். ஆனால் கட்டிட்டேன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து என் மேலே தான் கண்ணு இருக்கும். என்ன இன்னைக்கு புடவை கட்டிருக்கேன், எங்கே போயிருந்தேன் அப்படின்னு கேட்குற பழக்கம். அதனால நம்ம என்ன பண்ணாலும், உட்காந்தாலும் தப்பு, நின்னாலும் தப்பு, இந்த மாதிரி சொல்கிற உலகத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தோம் அப்படின்னா அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். என்ன பண்ணாலும் தப்பு தாங்க. ஒரு பூ வச்சாலும் கூட தப்பு தான் சொல்லுவாங்க. பூ வச்சு அதுவே எப்பயாச்சும் ஒரு தடவை பூ வைங்க, ஒன்றுமே திட்ட மாட்டாங்க. ஆனால் டெய்லியும் பூ வச்சோம் அப்படின்னா, டெய்லியும் பூ இல்லாமல் இருக்க மாட்டாடா அப்படின்னு சொல்கிற பெண்கள் இருக்காங்க. பெண்களுக்கு பெண்களே எதிரி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுதான் அந்த கங்கோத்ரி பஃப் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த பஃப்பு பாவாடையில் இருக்கிற டிசைன் எதுவுமே வைக்கல, நார்மலாக பஃப் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுவும் அவசரமாக நான் வந்து இந்த வீடியோ எடுத்தது அந்த பாப்பா தான் எடுத்தா. ஸோ எல்லாமே பார்த்துட்டு இது வந்து என்கிட்ட வந்து கிளாத் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பஃப் வச்சுட்டேன். மோஸ்ட்டாக லைக் பண்ணுறது வந்து நான் பாவாடை தாவணி தான். மேரேஜ்க்கு முன்னாடி நிறைய பாவாடை தாவணி போட்டிருக்கேன். அதெல்லாம் இப்போவும் என்கிட்ட இருக்குது. ஆனால் மேரேஜ்க்கு அப்புறமா போட்டேன்னா அவ்வளோதான். சுற்றி இருக்கிறவங்க பேசியே சாகடிச்சிடுவாங்க. எதுக்குடா போட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் வயசு பொண்ணா, இன்னும் கல்யாணம் ஆகாத பொண்ணா, 2 குழந்தைங்கள வச்சுட்டு இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படின்னு வந்து பேசியே நம்ம போடுறதுக்கே விருப்பம் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. அதனாலேயே அந்த பாவாடை தாவணி வந்து போடுறது கிடையாது. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.